மார்னிங்க்கு தோசை ஊற்றலாமா இல்லை இட்லி ஊற்றலாமான்னு ஒரே கன்ஃப்யூஷனுக்கு அப்புறம் இட்லியே ஊற்றியாச்சு. ரெண்டுக்குமே ஒரே வேலை தான். இட்லி ஊற்றுறது ஈஸி தான், ஆனாலுமே பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டம். தோசைனா கழுவுறதுக்கு பாத்திரம் கிடையாது. ஆனால் தோசை சைக்கோ பிரியர்கள்லாம் இருந்தாங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவே நின்று நின்று கால் வலியாக வந்துடும். அதுக்கு ஆஃப்டர்நூன் இந்த தட்டைப்பயிர் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. எனக்கு சின்ன வயசில் இந்த ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டைப்பயிர் சாதம் கொண்டு வருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா இன்னி வரையும் செஞ்சதே கிடையாது. எப்பவுமே தட்டைப்பயிர் குழம்பு தான் வச்சுருவாங்க. எனக்கு அந்தளவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. வெறும் குழம்புல தட்டைப்பயிர் எடுத்துக்கிட்டு அந்த சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ருவேன். அந்த தட்டைப்பயிர் குழம்புக்கு கத்திரிக்காய் இருக்கிறது, தக்காளி இருக்கிறது, மசாலாலாம் அறுத்து எல்லாமே வச்சுட்டேன். எங்கள் அம்மா குழம்பு வச்சுருவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு டேபிளில் டிஃபன் எல்லாமே போட்டு வச்சுட்டு மார்னிங் டிஃபனும் ஆஃப்டர்நூன் லஞ்சுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒருத்தவங்க ப்ரௌனியும் டீ கேக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பரான